வணக்கம் நேயர்களே. இணையதளத்தில் எந்த யூடியூப்பை பார்த்தாலும் அல்லது இரவு நேரங்களில் தொலைக்காட்சிகளில் நடக்கும் விவாதங்களாகட்டும், அனைத்திலுமே கரை புரண்டு ஓடிக்கொண்டிருப்பது அதிமுகவின் பிரச்சனைகள் தான். காரணம், அதிமுக என தோல்வி அடைந்தது ரைட்டு. இந்த தோல்விக்கு பிறகு அதை சரி கட்டுவதற்கு ஏதாவது தீவிரமாக நடவடிக்கைகள் எடுத்ததா என்றால் எடுக்காமல், என்னமோ அவர் பாட்டுக்கு சென்னையில் கூட இருக்காமல் அதன் தலைவர் சேலம் தான் ஹெட் குவார்ட்டர்ஸ் மாதிரி அங்கேயே இருந்துக்கிறாரு. குறைஞ்சபட்ச கட்சியில் அப்படியே அடுத்தடுத்த ஸ்டெப் எடுக்கணும் இல்லையா? இந்த இணைப்பு இதெல்லாம் இது தனி மேட்ரு. பட் கட்சியிலையாவது உயிர் போட செய்யணும்னா ரெண்டு விஷயங்கள். தோற்ற பகுதியில் நீங்கள் இப்போ கேட்குறீங்க, இப்போ தாமதமாக இப்போ கேட்க ஆரம்பிக்கிறீங்க ஒவ்வொரு இதை முதலையே செய்ய வேண்டாம். இன்னொன்று சொல்கிறேன், என்ன மோசமான ரியாக்ட் ஆகியிருக்கிற ஒரு 15 தொகுதிகளில் அந்த நிர்வாகியில் கேட்டால் என்ன அவன் தானே துணை போனவனே. இப்போ தேனி மாவட்டமே எடுத்துக்கோங்க, மோசமான ஓட்டுக்கு முக்கிய காரணம் இதில் பூரா இருக்கிற நிர்வாகி 3/4 பேரும் காரணம் தானே. அந்த நிர்வாகி வீட்டில் இருக்கிற பொண்டாட்டி பிள்ளை கூட போய் குக்கருக்கு குத்திட்டாங்கல்ல, அவங்கக்கிட்ட கேட்டு தோல்விக்கு காரணத்தை நீங்கள் என்ன கண்டுபிடிக்க போகிறீங்களா? ஆனாலும் அது கேட்கப்பட வேண்டிய ஒரு கட்சி முறை ஜனநாயகத்தில். எப்படி தேர்த்துச்சின்னு கேளுங்க, அதை வேணான்னு சொல்லலை. அதுவும் என்று கேட்டிருக்க வேண்டாம், இன்னும் காலத்திற்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அந்த வேலைகளை செய்திருக்க வேண்டும். ஆனால் அது மட்டும் போதாது. ஏன்னா அந்த மாதிரி தொகுதிகளில் எல்லாம் ஒரு தனி டீம்னா உங்கள் கட்சிக்காரன் போய் கட்சிக்காரனை பார்க்கறது இல்லை, நடுநிலையான ஆய்வாளர்களை இறக்கி இருக்கணும். அதான் உங்களுக்கு தான் ஒருத்தர் கோடிக்கணக்கில் கொடுத்து வச்சுருக்கீங்கல்ல, அவரை கூட இறக்கி, அப்பா இந்த மாதிரி இந்த 15 தொகுதியில் என்ன தான் நடந்திருக்கு, இதுகளில் மட்டும் ஏன் கட்சி இவ்வளவு பின்னடைவை சந்தித்திருக்கிறது என்று ஆராய்ந்து நுண்ணிய உளவியலை பூரா எடுக்கணும். எடுத்தால் தான் ஏன்னா இனி 2026 தேர்தல் என்பது ரொம்ப தூரமெல்லாம் இல்லை, கண்ணை மூடி திறப்புறதுக்குள் வந்துவிடும் தூரத்தில் தான் இருக்கிறது. அப்போ நீங்கள் என்ன வேகம் காட்டணும்? இப்படியே இத்தனை 15 பாராளுமன்றம்னா எத்தனை தொகுதி? ஏறக்குறைய 90 தொகுதி. 90 தொகுதியில் ஜெயிக்கவே வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறப்ப மற்றதை ஜெயிச்சு என்ன, மற்றதில் எத்தனத்தை ஜெயிப்பீங்க? ஏன்னா அதிலும் ஏன் தோல்வியில் மனதார சுருண்டு போனீர்களா என்றும் தெரியவில்லை. இந்த மாதிரி அதையும் செய்யலை. என்ன இந்த மாதிரியான பல்வேறு சுணக்கத்தை பயன்படுத்தி கொண்ட சிறு சிறு நபர்கள் யாருன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நோக்கம் இருக்குது. அவர் கேசி பழனிசாமி, புகழேந்தி, ஏன்னா இப்படி சில கோஷ்டிகள், ஜேசிடி பிரபாகரன், இப்படி பலரும் கூப்பா கிருஷ்ணன் போன்ற பலருக்கும் பலவிதமாக அதிமுகவை ஒன்றிணைக்கிறோம் என்று ஆரம்பித்துள்ளனர். ரைட்டு. இதற்கான காரணம் நீங்கள் பேசாமடந்தையாக இருந்தது தான் ஒரு காரணம். நீங்கள் சுறுசுறுப்பாக அடுத்த கட்டங்களை நகர்த்தி இருந்தால் அவர்கள் இப்படி இறங்கி இருக்க மாட்டார்கள். இப்போ அவங்க இறங்கி ஒரு முயற்சிங்கிறப்ப இதுதான் சந்தர்ப்பம்னு பன்னீர் ஒரு சைஸை முதல்ல இறங்கி வந்தார். இப்போ எடப்பாடி சேர்க்க முடியாதுன்னு அவர் ஹை பிச்சுக்கு போகிறாரு. அது வேற. அவர் எந்த நிமிஷமும் ஒரு 2 மிச்சரை கொடுத்தா டபக்குன்னு கீழே விழுந்துக்குவார். அவர் இது வேற. ஆனால் இந்த சந்தர்ப்பத்தை தினகரன் அது ஒரு மாதிரி பயணிக்கிறார். எப்படின்னா, நாம் தனிக்கட்சி ஆரம்பித்து விட்டோம், இதையே மெயின்டைன் செய்து கொண்டு போவோம், அதிமுகவில் அப்படி வழி கிடைத்தால் சரிதான், இணைந்து விடலாம், அது அவரது எண்ணம். ஆனால் சசிகலா முதலிருந்து ராகம் பாடிக்கிட்டே இருக்கார். நான் தான் பொதுச் செயலாளர், எனக்கு கோர்ட்டில் இருக்குது கேஸு, இன்றைக்கி நான் தான் பொதுச் செயலாளர், அதே மாதிரி எல்லாரும் என் கூட பேசுகிறாங்க இன்னும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கார். ஆனால் அவர் கூட யாருமே இல்லை. சில முக்குளத்தோர், அந்த சமூகத்தில் உள்ள லாபிகள் அவர் மேல் ஒரு அனுதாபம், ஒரு 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 பாசம், கருணை எல்லாம் வைத்து கொண்டுள்ளார்களே தவிர அவர் பின்னால் நம்பி செல்ல யாரும் தயாரில்லை என்பதே உண்மையான நிலவரம். ஆனால் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த குழப்பத்தை பயன்படுத்தி இன்றைக்கி இந்த 4-5 நாளாக ஏதோ சசிகலா தான் இனி தலைமை தாங்க போனதாகவும், அவர் தலைமையில் தான் இனி அதிமுக போலவும் பேச்சுக்கள் வருகின்றன. ஆனால் அப்படி இல்லாமல் ஆனால் என்ன ஆகும் என்பதை பேச வேண்டிய நேரம். அதனால் சொல்கிறேன். அதாவது
ஜெயலலிதாவின் மரணம். ஏன்னா அது ஒரு மர்ம மரணம் தான். ஏன்னா அதாவது ஒருத்தருக்கு உடம்பு முடியலைன்னா அன்னைக்கு எல்லாரும் போய் பார்த்துருக்கணும். யாரும் பார்க்கல அந்த அம்மாவை. கூட இருந்தது இந்த அம்மாவுக்கும் அந்த டாக்டர்களுக்கும் தவிர யாருக்கும் தெரியாது. அது என்ன ரிப்போர்ட்டாக இருந்தாலும் அது தெரியணும்ல. ஆனால் அது ஒரு மூடு மந்திரமாக இருந்து திடீரென்று இந்த சரியாகிவிட்டது, பால் சாப்பிட்டார், பழம் சாப்பிட்டார், இட்லி சாப்பிட்டார் என்று சொல்லி கொண்டிருந்து திடீரென்று மரணம் என்று அறிவித்தவுடன் தமிழ்நாடே கொந்தளித்து எழுந்தது. யார் மேலே தெரியுமா? சசிகலா மேல். அனைவரது குற்றச்சாட்டும் என்னவாக இருந்தது தெரியுமா? நமக்கு ஒன்றும் சசிகலா மேலே விருப்பமும் இல்லை, வெறுப்பும் இல்லை. ஆனால் ஆய்வாளனா களத்தை அன்றைக்கி பார்த்துட்டு இருந்தேன். எல்லாரும் சசிகலா தான் கொன்றுச்சு, ஸ்லோ பாய்சன் வச்சு கொன்றுச்சின்னு குமுறினார்கள். அதில் உண்மைன்னு நம்ம சொல்லலை. ஏன்னா ஆனால் மக்களுக்கு அப்படி ஒரு ஆத்திரம். அதாவது அவர்களை குறிப்பாக நேசித்த, ஜெயலலிதாவை நேசித்த லட்சக்கணக்கான தொண்டர்களுக்கு அப்படியான ஒரு ஆத்திரம். அதை பல இடங்களில் பேசினார்கள். அதை நான் காதார கேட்டேன். ஆக ஒரு பெரும் கொந்தளிப்பு தமிழக அளவில். அதிமுக தான் என்று இல்லை, பிற கட்சிகளில் இருந்தவர்கள் கூட, நடுநிலைத்தன்மையில் இருந்தவர்கள் கூட அனைவருமே சசிகலாவுக்கு எதிராக கடுமையாக கொந்தளித்தனர். ஏன்னா அது ஒரு கட்டம். அப்போ அப்படியான கட்டம் இருக்கும்போது இதை ஓரளவாவது உணர்ந்து அந்த அம்மா மீண்டும் தான் முதல்வராக ஏற்கணுங்கிற அந்த எண்ணத்துக்கு வந்திருக்காமல் இருக்கணும். ஆனால் அதையெல்லாம் உணராமல் அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் சிலர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டு ஜெயலலிதா மாதிரியே கொண்டைய போட்டு அந்த பின் பண்ணி வந்துட்டால் ஜெயலலிதா ஆயிட முடியுமா? அந்த நடிப்பு வேலையை ஆரம்பிச்சிச்சு அந்த அம்மா. ஆனால் பிஜேபி அதுக்குள்ளே இங்கே இருக்கிற சில தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க சொன்ன பேச்சை கேட்டு இந்த அம்மாவை விட்டால் படு டேஞ்சரான அம்மாவாக போயிடும் அப்படின்னு அந்த பதவி ஏற்பையே நிறுத்தி அந்த சதி வேலைகளையெல்லாம் செய்தது பாஜக தான். அந்த அன்று முதல்வராவதை தடுத்த பாஜக இன்று என்ன செய்கிறது? அதிமுகவை எப்படியாவது சிதைத்து விட வேண்டும் என்ற நோக்கத்துடன் சசிகலா தினகரனை தூண்டிவிட்டு செய்கிறது என்பது அப்பட்டமான உண்மை. அதன் பேச்சு தான் அண்ணாமலை என்ன சொல்கிறாரு தேர்தலுக்கு முன்னாடியே, என்ன பிரச்சாரத்தில், தேர்தல் முடிந்த பிறகு டிடிவி தினகரன் தான் அதிமுகவின் பொதுச் செயலாளர் என்று பேசுகிறார். இவை அனைத்தும் பிஜேபியின் திட்டங்களே. ஆனால் பிஜேபி ஒன்றை உணர மறுக்கிறது. என அவ்வாறு பல கூறுகளாக அதிமுகவை சிதைத்தாலும் அதிமுக என்ற இயக்கம் ஒரு ஜெயித்து விட முடியாது. ஆனால் அந்த இயக்கத்தின் வாக்கு குறைந்தது 16-17% அங்கு தான் இருக்கப் போகிறது. எடப்பாடியின் கையில் தான் இருக்கப் போகிறது. சீமான் ஒருபுறம் இப்படி எல்லாம் அல்லஞ்சில்லமாக பிஜேபியும் உங்கள் நிலையை அதனால் பெருசாக ஏறிட போகிறதில்ல. இப்படி எல்லாம் அல்லஞ்சில்லமாக இருக்கிறப்ப ஆக பிஜேபியும் திட்டம் இதுவாக இருக்கலாம். ஆனால் முடிவு என்ன? திமுக தொடர்ந்து ஆட்சியில் 26லும் பெரிய வெற்றியை பெற்று அமரும். இது தெரியாமல் அந்த மரமண்டைகளுக்கு யார் ஐடியா சொல்கிறாங்கன்னு தெரியல. அன்று செய்தது சரிதான். ஏன்னா சசிகலாவுக்கு எதிராக பெரும் கொந்தளிப்பில் தமிழக மக்கள் அன்று இருந்தனர். அதனால் அன்று தடுத்தார்கள். அதை மக்களும் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் இன்று தேவையில்லாத விஷயங்களை தமிழக தலைவர் என்ன, அதுதான் எலெக்ஷனில் என்ன சொன்னாங்கன்னா, அப்போ பிஜேபி என்ன நினைத்தது என்பதையும் நம்ம பேசணும். அதாவது அவங்க இங்கு அதிமுகவுடன் கூட்டணி வைக்க விரும்புகிறார்கள். அதே சமயம் அண்ணாமலையை இஷ்டத்துக்கு பேச விடுறாங்க. அதிமுகவையும் தாக்கி அவர் பேசுகிறப்ப அவங்களுக்கு கூட்டணியில் இருந்துக்கிட்டு பேசினா கோபம் வருமா வராதா? இதை பிஜேபி கண்டுகொள்ளாமல் ரசித்து கொண்டது. சரி, எப்படியாவது நம்ம கட்சி வளரட்டுன்னு. அப்போ அதிமுகவுக்கு அந்த கோபம் இவர்கள் நாசுக்காக சொல்லி பார்த்தார்கள். அண்ணாமலை தலைவராக இருக்கும் வரை சேரும் வாய்ப்பில்லை என்று சொன்னார்கள். ஆனால் அவர்கள் மத்திய பாஜக அன்று என்ன நினைத்தது என்றால், ஏன்னா அண்ணாமலை தனியாக நின்று உங்களுக்கு 15 சீட்டை வெற்றி பெற்று தருகிறேன் என்று உறுதிமொழி அளித்திருந்தார். அதே சமயம் மத்திய பாஜகவுக்கு தமிழ்நாட்டை பற்றியே கவலை இல்லை, ஜீரோவே வந்தாலும் நமக்கு 360-370 சீட்டு மெஜாரிட்டி என கருத்து கணிப்புகள் அனைத்தும் அவர்களுக்கு சாதகமாக 6 மாதமாக வந்தன. அதை நம்பி தமிழ்நாட்டை அவர்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. பார்க்கலாம், எப்படி கடைசி நேரத்தில் வழி இல்லாமல் அதிமுக கூட்டணிக்கு வந்துடும் என்று நினைத்தார்கள். அதே சமயம் அண்ணாமலையை சுதந்திரமாக களமாட விட்டார்கள்.
ஆக இதனுடைய விளைவு அதிமுகவுக்கும் பிஜேபிக்குமான விரிசல் பெரிதாகிக் கொண்டே போய் கூட்டணி சேர முடியாத நிலை. அதே சமயம் மத்திய பாஜகவும் அதை பெரிதாக அலட்டி கொள்ளவில்லை. காரணம் அதான் இவர்கள் சொன்ன வாதம். அதிமுக சேர்ந்த என்ன 5 சீட்டு 6 சீட்டு தரப்போகிறாங்க, அந்த 6ல் 2ஓ 3ஓ ஜெயிக்கலாம், அதற்கு நாம் தனியாக நின்று நிச்சயம் 10 12 சீட்டை வெற்றி செய்து காட்டுவோம் தனி அணி அமைத்து என்று சொல்லும் பொழுது மத்திய தலைமை 10 12 ஜெயிக்காவிட்டாலும் ஒரு 5 6 ஜெயித்து கொடுத்து விடுவார் என்று நம்பியதன் விளைவு எதுவும் நடக்கவில்லை. நடக்காதது மட்டுமன்ற, வட தனிப்பெரும்பான்மை கிட்டாதது மத்திய பாஜகவுக்கு பெரும் அதிர்ச்சி வைத்தியமாக போனது. அதனால் இன்று அவர்கள் மிக சோர்ந்த மனநிலையில் தான் இருக்கின்றார்கள். ஏன்னா ஒரு 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 உற்சாகமான மனநிலை இல்லை. அதனால் அவர்கள் இனியாவது உணர்ந்து தமிழகத்தில் இம்மாதிரி அரசியல் நமக்கு, ஏன்னா இனி அடுத்து 2029 வரும், 26 அடுத்து 29 வரப்போகுது. அப்போ 26ல் என்ன திட்டமிடல் இருக்க வேண்டும்? ஏன்னா அண்ணாமலை அது தெளிவாக இருக்கார். காரணம், அண்ணாமலை தான் முதல்வர் என்ற நோக்கத்தில், அதாவது அந்த கொங்கு லாபி, கொங்கு அவர்கள் அரசியலை தொழிலாக செய்யக்கூடிய ஒரு சமுதாயம். அவங்கள மட்டும் சொல்லலை, வன்னியர் அப்படித்தான். இது நம்மளுடைய ஆய்வுகளில் தெரிந்தது. அவர்களுக்கு அந்த பதவி வெறியும் வேகமும் இருக்கும், தான் என்ற அந்த அரசியல் வேகம். அவருடைய நோக்கம் அதுதான். அதிமுக செதைச்ச அண்ணன் போன அண்ணன் தான் எப்படியும் வளர்ந்து விடலாம். எப்படி நம்ம திரிபுரா மாதிரி சில மாநிலங்களை உதாரணம் சொல்லலாம், அது இல்லை கர்நாடகா மாதிரி. ஏன்னா நாம் வளர்ந்து இந்த தமிழகத்தின் முதல்வராக வந்து விடலாம் என்ற வேட்கை அண்ணாமலைக்கு முழுக்க இருக்கிறது. அது அந்த ஜெனட்டிக்ஸ், கொங்கு வேளாளர் கவுண்டருடைய அந்த ஜெனட்டிக்ஸ் தான் அது காரணம். ஆக இவருடைய ஆர்வத்திற்கு மத்திய பாஜக பலியாக போகிறதா, அல்லது 2029 தன்னை காத்துக்கொள்ள சில சமரசங்களை செய்து கொள்ளப் போகிறதா என்பதை முடிவெடுக்க வேண்டிய நேரம். ஆனால் அது புரியாமல் இவர்களை இன்று தூண்டிவிட்டு, அவர்களுடைய நோக்கம் என்னென்னா 26ல் எப்படி வேணா ஆகட்டும், அதிமுக தோக்கட்டும், திமுக ஜெயிக்கட்டும், உண்மையான அப்போ என்ன அதுதான் நம்ம பாஜகவுக்கு, ஏன்னா எல்லாம் புரிந்தால் அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க, ஜெயிக்கட்டுங்கிற மனோரீதியில் பிறகு திரும்ப 29ல் எடப்பாடி நமக்கு காவடி தூக்க வந்து விடுவார் என்று நினைக்கிறார்கள். இவ்வளவு வெறுப்பையும் இதையும் உண்டாக்கிவிட்டு பிறகு காவடி தூக்கினாலும் அது செல்லுமா? அதுவும் அன்றும் செல்லப்போவதில்லை. காரணம், எம்பி தேர்தலில் தமிழகத்தின் களம் வேறு மாதிரியான சூழல்களை உருவாக்கும். 26லே ஒரு நல்ல கூட்டணி இருந்து வெற்றி கண்டு விட்டால் அந்த கூட்டணியை வைத்து அப்படியே ஆளுங்கட்சி என்ற இதில் 29ல் கொஞ்சம் சாதிச்சிடலாம். ஆனால் 26ல் ஃபெயிலியர் ஆகிட்டு 29ல் பாஜக எந்த சாதனையும் இங்கு செய்ய முடியாது. அதை முதலில் உணருங்கள். ஏன்னா அதை விடுத்து சசிகலாவை, இந்த பொதுமக்களின் ஏகோபித்த அதிருப்தியை பெற்ற சசிகலா, முக்குளத்தூர் மட்டும் நம்ம அம்மான்னு ரசிக்கிறாங்க. காரணம், 30 வருடம் முக்குளத்தூருடைய ஆட்சியாக அந்த அம்மா வச்சிருந்தது. இப்போ இவங்க கொங்கு ஆட்சியாக தான் வச்சுருக்காங்க. அதையும் அவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்போ ஏன் சசிகலா மீது பொதுவான மக்களுக்கு கடும் அதிருப்தி பிற சமூகத்திற்கு இருக்கிறதோ, அதுபோல் உங்களது செயல்பாடுகளும் பிற சமூகம் மற்றும் பொதுவான மக்களிடம் இது என்ன கொங்கு மாபியாவா என்ற எண்ணம் வராமல் பார்க்க வேண்டியது அதிமுகவின் முக்கிய கடமை. இல்லைன்னா சசிகலா மீதான வெறுப்பு போல்தான் ஒரு கட்டத்தில் எடப்பாடி மீதான வெறுப்பும் உருவாகும். இதெல்லாம் உணர்ந்து சரியான திட்டமிடல் செய்ய வேண்டும். இதே சமயத்தில் இன்னொன்றை நான் சொல்லணும். உண்மையிலே அந்த அந்த மரணமடைந்த டயத்தில் எப்படி சசிகலாவுக்கு மேல் அவ்வளவு வெறுப்புணர்வு தோண்டியதோ, அதுபோல் இன்னொருவரை அடுத்த அதிமுக தலைவராகவும் அவர்தான் அடுத்து முதல்வர் என்றும் அவரைத்தான் ஆக்க வேண்டும், நாங்கள் அனைவரும் அவர் பின்தான் என்றும் தமிழகம் முழுவதும் திரண்டெழுந்தார்கள். அது எத்தனை பேருக்கு தெரியும் என்று எனக்கு தெரியாது. நான் ஆய்வாளனாக பல்வேறு மாவட்டங்களில் சென்று கொண்டிருந்த பொழுது ஒவ்வொரு கிராமங்கள் தான் எதையும் ஸ்கேன் செய்கிற சரியான இடம். ஒவ்வொரு கிராமத்திலும் பிரம்மாண்டமான டிஜிட்டர்கள் அந்த அந்த பெண்ணை பற்றி போட்டு வைத்திருந்தனர். அதை விசாரிக்கிறப்ப அப்போ ஒட்டுமொத்த தமிழகமே ஜெயலலிதாவின் மரணத்திற்கு பிறகு அந்த பெண்ணின் பின்னால் திரண்டது என்ற உண்மையும் இருந்தது.
அதை பற்றி அடுத்த கட்டுரையில், அந்த திரண்டது எப்படி, அதை அந்த பெண் எப்படி எப்படியெல்லாம் கெடுத்து கொண்டு குட்டிச்சவராகி போனார் என்பதை அடுத்த கட்டுரையில் பார்க்கலாம்.